Hi students, welcome to Chennai IAS Academy. Today பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு டிஎன்பிசி கொடுத்த ஒரு உத்தரவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நற்செய்தியாக காணப்படுகிறது. என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 months பிஃபோர் நமக்கு வந்து என்ன ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய அனைத்து தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுடைய அனைத்து வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அதாவது டிஎன்பிசிஏ மூலமாகவே நிரப்புவதற்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ அது சம்பந்தமான ஒரு வந்து லா ஓகே இன்றைக்கி தான் வந்து சட்டப்பேரவையுடைய அந்த முதல் கூட்டத்தொடருடைய கடைசி நாளாக நம்ம பார்த்துருக்குறோம் கோவிட் காரணமாக. அதனால் இந்த இதுலேயே வந்து அவசரமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த லா வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்ன லா அப்படி பார்த்திங்கன்னா கவர்மெண்டோடைய கண்ட்ரோலில் இருக்கிற கவர்மெண்டோடைய கண்ட்ரோலில் இருக்கிற அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிற அனைத்து பொதுத்துறை நிறுவனம் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் இருக்கிறது ஆவின், அதுக்கப்புறம் மின்சார வாரியம், அதுக்கப்புறம் போக்குவரத்து கழகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான பணியாளர்கள் வேலைப்பற்றக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி எப்படி எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் அந்தந்த போர்டே தனித்தனியாகவே ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆவினுக்கே தனித்தனியாக கால்ஃபர் விடுவதும் பழக்கம் இருக்கிறது. அதேமாதிரி டிஎன்இபி நமக்கு தெரியும் கோவிட்க்கு முன்னாடி டிஎன்இபி இருந்து ஆக்சஸர் அப்புறம் இன்ஜினியர்ஸ்க்காக நிறைய ஜாப் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஜாப் வைக்காமல் அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து இன்ஜினியர்ஸ்க்கான அதிகமான ஜாப் இருக்கும். அப்போது இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாடு கண்ட்ரோல் நிறைய இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கான வேகன்சி நிரப்புறதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா அனைத்து வகையான மாநில பணிகளுக்கும் இனி டிஎன்பிசி மூலமே தேர்வு செய்யும் வகையில் பேரவையில் மசோதா நிறைவேற்றம். அந்த மசோதாவுக்கான ஒரு முன்னறிக்கை தான் இந்த ஃபோட்டோ. ஓகேவா, பார்த்துக்கோங்க, இது இருக்க ரீட் பண்ணிக்கோங்க. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அனைத்து வகையான வேகன்சியுமே நமக்கு வந்து டேரெக்டாக இனிமேல் யார் தான் பண்ண போகிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா யார் தான் இனிமேல் வந்து டிஎன்பிசி மூலமாகவே வந்து நிரப்ப போகிறாங்க. இது இந்த மாதிரி வந்து டிஎன்பிசியே வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான வேகன்சி வந்து அவங்க நிரப்புவதனால நமக்கு ஒரு போட்டித் தேர்வாளர்களுக்கு என்ன நன்மை அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஆவின் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா அவங்க எப்போவாது கால்ஃபர் விட்டுறது வழக்கம் இருக்கிறது. அது போக எக்ஸாமுக்குன்னு ஒரு நிலையான ஒரு பேட்டர்ன் வச்சுக்க மாட்டாங்க. அப்பப்போ அந்த காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் டிஎன்பிசி பண்ணும்போது நமக்கு தெரியும் வருஷம் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இனிமேல் ஆவினுக்கு தனியாக எக்ஸாமோ அல்லது பப்ளிக் செக்டார் யூனியன்லேருந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஜாபுக்கு தனியாகவே ஒரு எக்ஸாம் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆவின்லேயும் சரி மின் வாரியத்துலேயும் சரி போக்குவரத்துலேயும் சரி இதில் வந்து அதிகமானவர்களுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமாக தேவைப்படுகிறது அப்படி பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ்க்கு. நமக்கே தெரியும் ஒரு கோவிடுக்கு முன்னாடி அந்த டிஎன்இபியிலேருந்து கால்ஃபர் வந்துருந்தது. அந்த இன்ஜினியர்ஸ் படித்தவர்களுக்கு மட்டுமே ஒரு கால்ஃபர் இருந்தது. அதுக்கப்புறம் சாதாரண டிகிரி படித்தவங்க இன்ஜினியரிங் அல்லாதவர்களுக்கு ஆக்சஸர் ஜாப் வந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து இன்ஜினியர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மற்ற டிகிரி படித்தவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது வந்து இதன் மூலமாக அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு வருஷம் இந்த வருஷம் 10-11,000 வேகன்சி எக்ஸாம் நடக்குதுன்னா அடுத்த வருஷம் இதையும் தாண்டி கொஞ்சமாவது நமக்கு எக்ஸ்ட்ரா வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதன் மூலம் என்னது நம்ம டிஎன்பிசி நடத்தும்போது ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி அது ஆவின் நடத்துறதை விட டிஎன்பிசி நடத்துறதை நம்ம நம்பகத்தன்மையாக நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்களில் நமக்கு வந்து வேலைக்கான வாய்ப்பு அதிகமாக காத்து கொண்டிருக்கிறது. 2022க்குள்ளே நம்ம கையில் ஒரு அரசு வேலையுடன் நம்ம வந்து இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நம்ம கனவு வந்து நிறைவேறும். ஓகேவா, தேங்க்யூ.